நேர்மின் குரலாய் பிரதிபலிக்கும் யுவர் வாய்ஸ் சேனலர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பத்தி பேச போறோம். தமிழகத்தில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளியில் நடக்கக்கூடிய அவலங்கள். முக்கியமா இந்த காணொலி சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த பள்ளியை சார்ந்த ஆசிரியர்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் காணொலி. கண்டிப்பா நேரம் இருக்கோ இல்லையோ நீங்க பார்த்துதான் ஆகணும். வேற நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்துல வெயிலின் காரணமாக பள்ளிகள் எல்லாம் லேட்டா தான் திறந்தாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏப்ரல் மாதமும் பள்ளிகள் சீக்கிரமா மூடுது. எதுக்காக மூடினாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துன்றதுக்காக சீக்கிரமா மூடினாங்க. ஸோ இதுல பொதுமக்களோட கவனத்திற்காக, முக்கியமா பள்ளிகளோட கவனத்திற்காகவும் இந்த ஒரு விஷயம். பள்ளிகள் சீக்கிரமா மூடப்பட்டது, திறக்கப்பட்டதும் லேட்டா திறந்தாங்க. இதோட எஃபெக்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நார்மலா ஏப்ரல் மாசத்துலேயே நெக்ஸ்ட் இயர்க்கான, அதாவது 3ஆம் கிளாஸ் 4ஆம் வகுப்புன்னு ஏப்ரல்லே ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு எல்லாமே ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும். இதே மிச்ச ஸ்கூல் மிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் தான் அடுத்த அகடமிக் இயர் ஆரம்பிப்பாங்க. இதே சிபிஎஸ்இ மட்டும் தான் ஏப்ரல்லே ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். நடுவில் 1 மந்த் லீவ் விட்டு திருப்பியும் லீவ் விட்ட ஒரு 5 நாள்லேயே சைக்கிள் டெஸ்ட் சொல்லி வைப்பாங்க. ஸோ இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேட்டாக ரீஓப்பன் பண்ணதாகட்டும், சீக்கிரமா ஸ்கூல் மூடதாகட்டும், இதோட இம்பாக்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி குழந்தைகளை முக்கியமாக சிபிஎஸ்இ படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சைக்கிள் டெஸ்ட் 1, சைக்கிள் டெஸ்ட் 2ன்னு சொல்லிட்டு ஜூன் ஜூலை நடத்த வேண்டியது ரெண்டும் ஒன்னா சேர்த்து ஜூலை மாதம் முதல் வாரத்தில் நடத்துறாங்க. ஸோ நடத்ததோட எஃபெக்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் போர்ஷன்ஸ், அதாவது சைக்கிள் டெஸ்ட் 1ல 2 லெசன், சைக்கிள் டெஸ்ட் 2ல 2 லெசன், மொத்தம் 4 லெசன் சேர்ந்த மாதிரி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மொத்தமா ஒரு 4 லெசன்ஸ் ஒரே ஒரு நாளில் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னும் போது கன்சல்டேட்டா ஒரு 2.5 to 3 hours டைமிங் எக்ஸாமினேஷன் டியூரேஷன். அதையும் இவங்க குறைச்சி நிறைய ஸ்கூல்ல 2 hours தான் கொடுத்துருக்காங்க. சில ஸ்கூல்ல 1.5 hour 1 hour 45 minutes தான் கொடுத்துருக்காங்க. பிளஸ் எக்ஸாம் முடிச்சோடனே அந்த ஆஃப் டே லீவ் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே தான் நெக்ஸ்ட் எக்ஸாம் வர வைப்பாங்க. நிறைய ஸ்கூல்ல 99% ஸ்கூல்ல ஃபுல் டே ஸ்கூல் வச்சிருக்காங்க. காலைல எக்ஸாம் வச்சுட்டு மதியமே ரெகுலர் கிளாஸஸ் வச்சிருக்காங்க. இதோட எஃபெக்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு குழந்தைக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை ஒரு நாளைக்கு 20 கிலோ தான் வெயிட் தூக்க முடியும். 20 கிலோ தான் தூக்க முடியும், அது மேலே தூக்க முடியாது இல்லைங்களா? அந்த குழந்தை தலையில 40 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சு கையில இன்னொரு 10 கிலோ சைடில் இடுப்புல வச்சுக்கிற மாதிரி அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து படிக்க வச்சிருக்காங்க இந்த பள்ளிக்கூடங்கள். இது ஒரு பக்கம். இதுல இன்னொரு விஷயம் நம்ம கிளீனா நோட்டீஸ் பண்ணது, தமிழ்நாட்டில் முக்கியமாக சென்னையிலையும் சரி, நாமக்கல் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகளில் நம்ம அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்லாமல் பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, எல்லாருக்குமே மேனேஜ்மெண்ட்டுக்கு சில சீக்ரெட் ஸ்டாஃப் கிட்ட நியூஸ் எடுத்தோம். இதில் நமக்கு கிடைச்ச நியூஸ், ஆத்தென்டிகேட்டட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் முடிச்ச உடனே ஆன்சர் ஷீட் கரெக்ஷன் லாஸ்ட் 2026க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இல்லை. 2026 இப்போ ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் சைக்கிள் டெஸ்ட் முடிச்ச உடனே அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம எக்ஸாம்ஸ்க்கு நடுவில் லீவ் விடுங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் போய் கேட்டிருக்காங்க. இல்லை ஆஃப் டேயாவது லீவ் விடுங்க, ஒரு நாள் வைங்க, இல்லை ஆஃப் டே லீவ் விடுங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் போய் கேட்டதுக்கு சில பள்ளிகள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒபே த ரூல்ஸ், இல்லைன்னா பிள்ளைங்களை கூப்பிட்டு போங்க, டிசி நாங்கள் இப்பயே தயார் அப்படின்லாம் ஸ்ட்ரிக்டாலாம் பேசியிருக்காங்க. இதில் ஒரு பக்கம் சிஎம் என்ன பண்ணியிருக்காரு, பிரைவேட் ஸ்கூல் எது டொனேஷன் வாங்குறாங்களோ, எது எவ்வளோ ஃபீஸ்ன்றது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒட்ட சொல்லியிருக்காங்க. எந்த பள்ளிக்கூடத்துக்கு அது ஒட்டணுன்ற ஒரு புத்தி கிடையாது. ஆனால் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு போங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. இதில் இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முக்கியமாக மேக்ஸ் சப்ஜெக்ட்ல 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கரெக்டா 3 மார்க் கேள்விகளுக்கு அதுக்கான கேள்வியை தூக்கி 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட்ல 10 மார்க் கொஸ்டினை தூக்கி 3 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ 9th 10th 3 மார்க் கொஸ்டின் 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. இதுக்கான டைம் டியூரேஷன் இருக்குல்ல ஐயா, 3 மார்க் கேள்வினா அதுக்கு குறைஞ்சபட்சம் 1 நிமிஷம்ல இருந்து 1.5 நிமிஷம் டைம் ஆகும் மேக்ஸ் போடுறதுக்கு. இப்போ 10 மார்க் கேள்வினா குறைஞ்சபட்சம் 3 நிமிஷமாவது ஆகும். ஸோ அந்த 10 மார்க் கேள்வியை தூக்கி இந்த 3 மார்க் கேள்வியை கேட்டு இப்படி ஒரு டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன கதி ஆகும்ன்றது யோசிக்க மாட்டாங்களா மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்மளோட கேள்வியா இருக்கு. இப்போ ரிசல்ட் அதாவது எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர் கரெக்ஷன் ஸ்ட்ரிக்டா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் மேல ஃபெயில் ஆன பிள்ளைங்க எல்லாத்தையும் ரெமிடியல் கிளாஸ்னு ஒரு புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா கிடையாது. இது நாமக்கல் மாவட்டங்களில் 15 ஆண்டுகளா இருக்குதான் அந்த ரெமிடியல் கிளாஸ். இப்போ சென்னையில அது தலைவிரிச்சு ஆடுது ரெமிடியல் கிளாஸ். எந்தெந்த ஸ்கூல் பேர் வேணா தாராளமா டிஸ்க்ளோஸ் பண்றேன், போய் வெரிஃபை பண்ணுங்க. அந்த ஸ்கூலுக்கு உண்மையிலே திராணி இருந்தால் வழக்கு போடுங்க, நான் ஃபேஸ் பண்ண தயார். SBOA, DAV, வேலம்மாள், செட்டிநாடு வித்யாஸ்ரம், இந்த வித்யாலயா, சின்மயா வித்யாலயா, எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு பல பள்ளிக்கூடங்கள் அவங்களுக்கு இந்த ஸ்கூலோட பிராண்ட், அவங்களோட ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை போட்டு ப்ரெஷர் கொடுத்து
இந்த மாதிரி ரெமிடியல் கிளாஸ்னு போட்டு 1 hour 2 hour ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் உட்கார வச்சு அதுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஃபீஸ் வாங்குறீங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பங்க. சில ஸ்கூல் வாங்கலன்னு சொல்றாங்க, ஆனால் டீச்சர் சைடில் வாங்கிட்டு போறாங்கன்னு நம்ம தகவல் இருக்கு. இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணி காமிப்பேன், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ரொம்ப அநியாயத்துக்கான சில ப்ரெஷர் நடந்துட்டு இருக்கு. குறிப்பிட்ட 2 ஸ்கூல், அந்த 2 ஸ்கூல் தனிப்பட்ட முறையில் பேர் சொன்னா நம்ம பெரிய பிரச்சனை சிக்கிறோம், பட் இருந்தாலும் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொளத்தூர்ல இருக்கக்கூடிய எவர்வின் ஸ்கூல் மாதிரி ஒரு 2-3 ஸ்கூல் தமிழ்நாட்டில், முக்கியமா சென்னையில. இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 16 டெஸ்ட் அண்ட் எக்ஸாம்ஸ். ஐயா நாங்க படிச்ச காலத்திலேயே 3 மிட்டம் டெஸ்ட் வைப்பாங்க, 2 குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம், மொத்தமா 5-6 தான் மேக்சிமம் இருந்ததுங்க. இப்போ ஒரு வருடத்திற்கு 16 டெஸ்ட் அண்ட் எக்ஸாம் வைக்கிறானா அது பிள்ளைங்க என்ன மிஷினான்னு தெரியல, இவனுங்கெல்லாம் சூடு சொன்ன இருக்கான்னு தெரியல இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கோவத்தை உண்டுபடுத்துறாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் எஸ்எம்எஸ் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆட்டோமேட்டட் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அந்த மாதிரி நான் பெருசாக பார்க்கல. ஸ்கூல் அட்டண்டன்ஸ் வராங்க போறாங்க பற்றி தான் 3 நாள் லீவ் போட்டால் உடனே வந்து ஃபோனே வருது நிறைய பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ். இது ஆட்டோமேட்டட் மெசேஜ் வந்து சவுத் சைடில் நிறைய பள்ளிக்கூடங்களும் போகுது. அதாவது திஸ் வீக் யுவர் வாட் அகாடமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இது என்னடா இது ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனியில் வந்து இந்த வாரம் வரைக்கும் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்க, இந்த வாரம் இவ்வளவு மூட்டை தூக்கியிருக்க, இந்த வாரம் இவ்வளவு தூரம் பண்ணிருக்கன்றது அகாடமிக் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறேன்றாங்க. இப்படிலாம் அறிவுன்றதே கிடையாதான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு அகாடமிக் ஸ்டேட்டஸை வாட்ஸ்அப்ல நீ மெசேஜா அனுப்புறீங்கன்னா அப்ப எந்த லெவலுக்கு ஸ்டடீஸ்ல ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஒரு குழந்தையானது ஒரு தொழிலாளி 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க ஒரு இடத்துல. 8 மணி நேரம் வேலை செஞ்சு முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு நைட்ல ஃபேமிலி விஷயம் தேவையான பண்ணி கொடுத்துட்டு அடுத்த ஒரு 3 மணி நேரம் வீட்டு வேலையை செஞ்சு முடிச்சு ரெஸ்ட் எடுத்து தூங்குறான். இப்படி இருக்கும் சூழல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்களானது 8 மணி நேரம் படிச்சு முடிச்சிடறான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல, இல்ல 9 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 20 மினிட்ஸ் ½ an hour ரெஸ்ட் எடுக்கிறான். ரெஸ்ட் எடுத்ததுக்கு அதுக்கப்புறம் அந்த புக்கை அந்த குழந்தை திறந்துச்சுன்னா நைட்டு 12:30 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கு. இது எப்படி நான் படிப்புன்னு சொல்லிட்டு படிப்பை திணிக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டேன். படிப்பு இல்லைன்னா நீ செத்துருவேன்றத நீங்க டைரக்டா பசங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்றீங்க. யார் மூலமா? பேரண்ட்ஸ் மூலமா. நிறைய பேரண்ட்ஸ்க்கு பசங்களை வந்து மிஷினா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையில அந்த பேரண்ட்ஸ்களுக்குலாம் புத்தி இருக்கான்னு எனக்கு தெரியல. எல்லா பேரண்ட்ஸும் நான் நல்லாவே கேட்கணும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பசங்க படிப்புன்னு சொல்லி வெறித்தனமா சுத்துறீங்களோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் தயவு செய்து அந்த காணொலியை பாருங்க. படிப்புன்னு சொல்லி ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்ல இருந்து மேனேஜ்மெண்ட் வரைக்கும் ப்ரெஷர் கொடுக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே பரதநாட்டியம் கிளாஸ், பாட்டு கிளாஸ், EVS 1 கிளாஸ், EVS 2 கிளாஸ், இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், ஹிந்தி கிளாஸ், எத்தனை கிளாஸுக்கு போவோம்? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பெரும்பான்மையான பசங்க வந்து ஒரு நாளைக்கு ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே 3 கிளாஸஸ், மினிமம் 2 to 3 கிளாஸஸ் போகுது. அது போக திருப்பியும் வந்து டே டு டே ஒர்க். இதுல சில ஸ்கூல்ல ஹோம்ஒர்க், பவன்ஸ் ஸ்கூல்ஸை தவிர அந்த ஒரு ஸ்கூல்ல தான் ஹோம்ஒர்க் கிடையாதுன்னு நினைக்கிறேன். மிச்சம் வேற ஸ்கூல் இருக்கான்னு எனக்கு தெரியல. 90% பெரும்பான்மை ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் பேர்ல சாவடிக்கிறானுங்க. அடுத்த சைக்கிள் டெஸ்ட், இந்த டெஸ்ட், ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுத்து பிள்ளைங்களுக்கு அவ்வளவு மென்டல் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சில மாணவர்கள் ஃபெயில் ஆனாங்கன்னா அந்த ஃபெயில்டு பேப்பர்ஸ் வந்து முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச 2004 வரைக்கும் எல்லாம் சிபிஎஸ்இ, 2008 வரைக்கும் கூட கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்து ஃபெயிலான பேப்பர்ஸை மாணவர்கள் கொடுக்கறதில்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மூடி வச்சு கொண்டு போய் அவங்க வச்சுக்கிறாங்க. இது என்னடா விஷயம்னு சொல்லி பார்த்தா இவங்க வந்து அந்த இடத்துல அந்த டீச்சர்ஸோட டோன் இருக்கு பாத்தீங்களா? ஏன் எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நாங்க பாத்துக்க மாட்டோமா? ஃபெயில் பேப்பர் என்கிட்டே இருக்கட்டும், அப்பதான் அவனை திருத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்து உடனே பேரண்ட்ஸ் அமைச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு மெத்தடாலஜி ஆஃப் கன்வின்சிங் பேரண்ட்ஸ். ஐ அக்ரி தட் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மேல டீச்சர்ஸ் அக்கறை எடுத்து நிறைய பாக்குறாங்க, அது மாற்று. ஆனா ஃபெயில்டான பேப்பரை கொண்டு போய் மாணவர்கிட்டயோ இல்ல மாணவர் பேரண்ட் கொடுக்குறது இவங்களுக்கு என்ன நோவுதுன்றது தெரியல ஒண்ணு. அதுக்கப்புறமா நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்சிஆர்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிபிஎஸ்இ ஒர்க்ஸ் இந்த சிலபஸ் ஆஃப் என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டியில் இருக்கும்போது இது அடியனோட தாழ்மையான கேள்வி. தமிழ்நாடு ஆளக்கூடிய சிஎம் ஆகட்டும், எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகட்டும், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டருக்கான ஒரு சில கேள்விகள் எனக்கு. இந்த கேள்விகள் கண்டிப்பா அந்த அமைச்சர் போய் சேரணுன்றதுக்காக இந்த கேள்விகளை வைக்கிறேன். தயவு செய்து அமைச்சர்கள் அவர்களே இதை கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி சிலபஸ் ஒன்று ஃபாலோ பண்றாங்க ஆல் இந்தியா ஃபுல்லா. அப்படி ஃபாலோ பண்ணும்போது இந்த என்சிஆர்டி சிலபஸ் என்ன இருக்கோ அதுல இருந்தா கேள்விகள் கேட்கணும். அந்த புத்தகத்துல என்ன இருக்கோ அதான் கேள்வி கேட்கா நல்லா இருக்கும்னு நம்மளோட எல்லா பிள்ளைங்களோட எதிர்பார்ப்பார். அப்படி இருக்கும் சூழல்ல பிரைவேட் ஆதர்ஸ் RD சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு, அகர்வால் இருக்காரு, அந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. மொத்தம் 3-4 ஆத்தர் இருக்காங்க. இந்த ஆத்தர் எழுதின புத்தகத்திலையும் பிளஸ் QA கொஸ்டின் ஆன்சர்ஸ் அந்த கொஸ்டின் பேங்க் புக்ல இருந்தும் கேள்விகள் எடுத்து குழந்தைங்களுக்கு கேட்கப்படுது. எப்போ? ஃபைனல் எக்ஸாம் அப்போ. இதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏன் டீச்சர்ஸ் மேல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு தூரம் பிளேம் பண்ணி பேசினா டீச்சர்ஸ் மேல குறை சொல்லவே முடியாது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் அஸ் எ பாலிசி
நம்ம ஸ்கூலோட பிராண்ட் டாப்ல வரணும், நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம். ஓகே, ரைட். இதுல பார்க்க வேண்டிய விஷயம்னா என்சிஆர்டி சிலபஸ் அதுல இருக்க புக்ல இருக்க கேள்வி மட்டும் கேட்காம மற்ற இடத்துல இருக்கிற கேள்விகளை எடுத்து வைக்கிறதோட எஃபெக்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கூலும் அவன் என்சிஆர்டி எந்த இதுல இருந்து கேட்கறான்னு தெரிஞ்சுட்டு அந்த ஒரு பிரைவேட் ஆதர் புக்கை எடுத்துட்டு அது ரிலேட்டா நீங்க இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சுங்க சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த ப்ரெஷர் கொடுக்கறதோட எஃபெக்ட் என்ன ஆயிடுதுன்னா, அந்த டீச்சர்ஸ் வந்து கொஸ்டின் பேங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியாம இதுல என்சிஆர்டி சிலபஸ் படி செட் பேப்பர் சொல்லி செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் ஒரு நம்பர் சீரியல் நம்பர்ஸ் மாற்றம் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து கொஸ்டின்ஸே கூட மாற்றம் இருக்கும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதுல செட் பேப்பர் சொல்லி வந்துச்சுன்னா பெரும்பான்மை இடத்துல 3 செட் பேப்பர்ல 2 செட் பேப்பர் டஃபா கொடுத்துறாங்க. அதனால கேள்விகள் எங்க இருந்து கிரியேட் பண்றாங்க, டீச்சர்ஸை ஓனா கூகுள்ல சர்ச் பண்ணி போட சொல்லி சில மேனேஜ்மெண்ட்லேயே சொல்றதா சொல்லப்படுது. சரிங்களா. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போது இப்போ நாமக்கல் மாவட்டம் நமக்கு தெரியும், ஒரு மிஷின் ஷாப் தான் நடத்திட்டு இருக்காங்க அவங்க. நாமக்கல் மாவட்டம் இருக்கு பெரும்பான்மை சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து ஒரு மிஷின் ஷாப் தான் இருக்கு. அங்க வந்து ஸ்கில்ல சொல்லி கொடுக்கணும், இல்ல பிள்ளைங்களுக்கு வந்து அறிவுத்திறன் இப்படி வளர்க்கணுன்றது கிடையாது. எனக்கு என் ஸ்கூல் பிராண்ட் டாப்ல வரணும் அப்படின்றதுக்காக ஒரு கரும்பு மிஷின் வச்சிருக்கானுங்க. அது உள்ள போட்டு எப்படி கரும்பு மிஷின்ல கரும்பு உள்ள போட்டு ஜூஸ் எடுக்கிறோம், அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் உள்ள போயிட்டு இந்த நம்ம பாமரன் படித்த அதிமேதாவி பேரண்ட்ஸ் இருக்காங்களா கொண்டு போயிட்டு அந்த நாமக்கல்ல இருக்க முக்கியமான சில பள்ளிக்கூடம் கொண்டு போய் சேர்ப்பானுங்க. ஏன்னா அங்கதான் வந்து 99.99% அக்யூரசி. அங்க படிச்சுட்டு வர பிள்ளைங்க எல்லாம் உடனே ஐஏஎஸ் ஆயிடுது, ஐபிஎஸ் ஆகுது. சுய புத்தி இல்லாத சில பேரண்ட்ஸ்க்கு தான் இந்த மாதிரி வேலையை. இப்படி இருக்கும் சூழல்ல இந்த செட் பேப்பரை பேஸ் பண்ணி என்சிஆர்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி விஷயங்கள் வருது. இந்த என்சிஆர்டி கொடுக்கும்போது என்சிஆர்டி சிலபஸை மட்டும் எடுத்தா நல்லா இருக்கும்ன்றது பிள்ளைங்களோட பார்வையா இருக்கு, டீச்சர்ஸோட பார்வையா இருக்கு, பேரண்ட்ஸோட பார்வையும் அதான் இருக்கு. அதை தவிர்த்து இவங்க தனிப்பட்ட முறையில அந்த என்சிஆர்டி டீமோ இல்ல யாரோ பர்டிகுலர் பர்சன் யாரோ XYZ அங்க சென்ட்ரல்ல உட்காந்துருக்காங்கன்னு தெரியல, அந்த பிரைவேட்டா இருக்கக்கூடிய அந்த ஆர்டி சர்மா, அதுக்கப்புறம் அகர்வால், இந்த மாதிரி அந்த ஆத்தரை வந்து மோட்டிவேட் பண்ணோம், இல்லை அவருக்கு வருமானம் வரணும், இல்லை அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸ்க்கு நிறைய ஜென்ரேட் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறானுங்களான்னு தெரியல. இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா தயவு செய்து அப்போ என்சிஆர்டி சிலபஸ்க்கு வேற பேர் வச்சுட்டு ஆர்டி சர்மா அண்ட் அகர்வால் சிலபஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு போயிடுங்க. அது நல்லா இருக்கும், ஏன்னா பிள்ளைங்க அது பேஸ் அதை மட்டும் படிச்சுட்டு போயிடலாம். அப்புறம் எதுக்கு ஒரு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ஸ்டாண்டர்டைஸான என்சிஆர்டி சிலபஸ் ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழுது. இது ஏன் இவ்வளவு தூரம் காரசாரமா நம்ம போடுறோம்னு சொல்லி பார்த்தா, கடந்த 7 ஆண்டுகளா தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ பள்ளியில இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு யாரா பூனைக்கு யாரா மணி கட்டுறது பேர்ல யாருமே போயிட்டு எடுத்து கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து மேனேஜ்மெண்ட்டை போய் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. எஸ்டன் தான் இருக்கவங்க எல்லாம் கிளம்புங்க, எங்கள் பிராண்ட் தான் முக்கியம், மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்கா சொல்லுது. சரி, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்காவது அந்த டாப் கிளாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் அவனுங்களுக்கா சூடு சொன்ன இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவனுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்களே எப்ப எல்லா எலெக்ஷன் நேரத்திலையும் எல்லா வருஷம் அரசியல்வாதி கட்டணும்னு சொல்லி. இப்பதான் நம்ம முதல்வர் வந்திருக்காரு இல்லையா, அவர் சொன்னார் இல்லையா, லஞ்சம் ஏதோ தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் நம்பர்லாம் அவர் கொடுத்துருக்காரு, நீங்க பண்ண வேண்டியதானே, நீங்க யாரும் அப்படி கொடுக்கதா இருந்தா. அப்படி இருக்கும் சூழல்ல பள்ளி ஒரு விஷயம் நடத்தி கொண்டு போதும். ஒரு காலத்துல காமராஜர் பீரியட்லாம் பள்ளி கல்வியை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சூழல்ல இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு சொபிஸ்டிகேட்டடான ஒரு வாழ்க்கை பசங்க வாழ்ந்துட்டு எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. 100ல 27% 32% மட்டும் தான் வாழ்ந்துட்டு. அப்படி இருக்கும் சூழல்ல அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு கல்வியை கொடுக்கணும் என்றதான் நம்மளோட தாழ்மையான பார்வை. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆனது இனி வரும் காலங்களில் தயவு செய்து இது போன்ற விஷயங்களை முக்கியமா டீச்சர்ஸ்க்கோ இல்ல பேரண்ட்ஸ்க்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்காம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நடைமுறையை கல்வியை கொடுத்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். அதுவும் போக மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணலன்னா கண்டிப்பா காலத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது. உங்க எல்லாருக்கும் வந்து எல்லாருமே ரொம்ப பெரிய ஹை லெவல்ல தான் இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாடு ரன் பண்ற எல்லாருமே பெரிய ஆளுங்க தான், விவிஐபிஸ் தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. நீங்க எல்லாருக்கும் எல்லா லெவலும் இன்ஃபுளுன்ஸ் இருக்காது. நீங்க ஏன் ஸ்ட்ராங்கா வந்து உங்க சிபிஎஸ்இ டிபார்ட்மெண்ட் என்சிஆர்டி உட்காந்து இனிமேல் ஸ்டாண்டர்டா என்சிஆர்டி மட்டும் தான் ஃபாலோ பண்ணும், பிரைவேட் ஆதர்ஸ் புக்கோ இல்லை கூகுளோ வேற எந்த சோர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இதன் மூலமா கண்டிப்பா வந்து இந்த 9th 10th 11th 12th படிக்கக்கூடிய இந்த சிபிஎஸ்இ மாணவர்கள் வந்து பயனடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் சில பள்ளிக்கூடங்கள்ல ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டேன், 6ஆம் வகுப்புல இருந்தே, அது நாராயணாவா இல்ல தொராயணாவா தெரியல, அந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புல இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான சிலபஸ் விஷயத்தை கவர் பண்றானுங்களாமா. அதுக்கப்புறம் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா 9th 10th 9thலேயே வந்து 10th சிலபஸ் வந்து செப்டம்பர் அக்டோபருக்குள்ள 9th போர்ஷனை முடிச்சுட்டு, ஏன்னா மொத்த குப்பையை கொண்டு போய் ஒரேடியா அந்த பிள்ளைங்க தலையில கொட்டிட்டு 9th மொத்த குப்பையை தலையில கொட்டிட்டு 10th சிலபஸ் வந்து நவம்பர்ல ஆரம்பிச்சிடறாங்க. இவனுங்க எல்லாம் பள்ளிக்கூடம் நடத்துறானுங்களா வேற என்ன நடத்துறானுங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி பள்ளிக்கூடம்லாம் தயவுசெய்து திருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடத்தோட பேர் வெளியிடப்படும், என்ன விஷயங்கள் பண்றாங்கன்னு வெளியிடப்படும். அது போக கர்நாடகால கேஜிஎஃப்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேஜிஎஃப் பக்கத்துல சரஸ்வதி வித்யாலயான்னு ஒரு ஸ்கூலை பத்தி சொன்னாங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு.
பிள்ளைங்க வந்து ஸ்டார்டிங்ல போகும்போது அவங்க பேக் திங்ஸ் எல்லாம் கொண்டு ஸ்கூல் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்த புத்தகம் எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு வெறும் கையோட லஞ்ச் பேக் மட்டும் கட்டிட்டு போய் கட்டு வரலாம். அவ்வளவுதானாமா. ஈவினிங் நேரத்தில் ஹோம் ஒர்க் தான் அந்த சிஸ்டமே கிடையாதாமா. அது போக ஒரு சப்ஜெக்டை வந்து குழந்தை உள்வாங்கிறதுக்கு மேக்ஸிமம் 3 to 5 days டைம்லயே மொத்த சப்ஜெக்டை ரொம்ப ஸ்மார்ட்டா கிளவரா சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல இருக்க ஒரு லெசன் 2 லெசன் 3 நாள்ல கவர் பண்ணி முடியும். எந்த வகையான ஹோம்ஒர்க் கொடுக்கல, எதுவும் பண்ணல. அவங்க எவாலுவேஷன் சிஸ்டமே டோட்டலா வேற மாதிரி இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துல. தமிழ்நாட்டில் அப்படி பள்ளிகள் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. மேபி நீங்க யாராச்சும் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் கண்டிப்பா செக் பண்ணி அந்த சரஸ்வதி வித்யாலயா கேஜிஎஃப் பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல ஸ்ரீனிவாசபுரம்ன்ற இடத்துல இருக்கு. அந்த ஸ்கூல் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி நீங்க நினைச்சீங்கன்னா நான் சத்தியமா, ஏன்னா அந்த ஸ்கூலை பத்தி எனக்கு தெரியவும் தெரியாது, ஐடியாவும் கிடையாது. பட் கிடைச்ச தகவல் சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. எந்த வகையான அடிஷனல் ஹோம் ஒர்க்ஸோ, எந்த வகையான திணிப்போ, எந்த வகையான எக்ஸ்ட்ரா அவுட் ஆஃப் பாக்ஸ் கேள்விகளோ இல்ல கூகுள் கேள்விகளோ அப்படிலாம் கிடையாம நியாயப்படி பிள்ளைங்களுக்கு எந்தெந்த விஷயத்தை சேர்க்கணுமோ அந்தந்த விஷயத்தை கரெக்டா சேர்த்துட்டு இருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. இனி வரும் காலங்களில் இந்த சிபிஎஸ்இ விஷயங்கள் உடனே கண்ட்ரோல் ஆகணும். மத்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு இந்த காணொலியை கண்டிப்பாக பார்த்து இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா நல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் தயவு செய்து மேனேஜ்மெண்ட் கிட்ட வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட் பண முதலைகள் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். பண முதலைகள் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு எல்லாம் திராணி இருந்தால் பிள்ளைகளுக்கு இது போன்ற சுமையை கொடுக்காமல் தயவு செய்து அந்த சுமையை குறைப்பதற்கான வழிவகை செய்யுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.